கன்னி ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் பார்த்தால் ஒரு கேள்வி எப்பொழுதும் உடைய மனதிற்குள் எழுந்து கொண்டே தான் இருக்கும். அந்த கேள்வி என்ன தெரியுமா? என்னிடம் திறமையும் உழைப்பும் இருக்கிறது, ஆனாலும் ஏன் நல்ல காலங்கள் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது? இந்த ஒரு கேள்வித்தான் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். என்னால எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அந்த ஒரு வேலையை நான் ஒரு தடவை செய்தாலே மீண்டும் அதை செய்யக்கூடிய ஒரு பக்குவங்கள் எனக்குள்ள இருக்கு. இருந்தாலும் அந்த ஒரு செயலை நீண்ட நாட்கள் என்னாலையும் செய்ய முடியும். இருந்தாலும் அதற்கான அங்கீகாரங்களும் எனக்கான ஒரு தகுதியான ஒரு வேலைகளும் ஏன் கிடைக்க மாட்டேங்கிறது என்ற கேள்விகள் தான் உங்களுடைய மனதில் அதிகமான ஒரு கஷ்டங்களை இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. அதுதான் இதுவரைக்கும் நடந்து கொண்டும் இருக்கும். ஆனாலும் ஏன் நல்ல காலங்கள் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது? இது ஒரு சாதாரணமான ஒரு கேள்வியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. அது ஒரு அனுபவித்த தாமதங்களின் சுமை. அது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த மனதுக்குள்ள நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு வேதனைகள். உண்மை என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை வேகமாகவே உயர்வதற்கானது கிடையாது என்பதை இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் உழைத்தாலும் மற்ற நபர்களைப் போல உங்களால் எளிதில் முன்னேற முடியாது. ஆனால் ஒரு முறை நீங்கள் முன்னேற்றிவிட்டால் அந்த ஒரு முன்னேற்றமானது உங்களை விட்டு ஒருபோதும் போகாது. நீண்ட நாட்கள் அது நீடித்து கொண்டே தான் இருக்கும். இது வேலை விஷயங்கள், வாழ்க்கை விஷயங்கள் என அனைத்து இடங்களிலும் அது நிச்சயமாகவே பொருந்திக் கொண்டே தான் இருக்கும். அது சரியான நேரத்தில் உறுதியாகவே உயர்வதற்கானதாகவே மட்டுமே தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு படியும் சோதனை செய்யப்பட்டு தான் முன்னேறுகிறது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனாலேயே தான் உங்களுடைய வெற்றி தாமதமாகிறது. ஆனால் அது நிலைத்ததாகவே இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லையா? இருந்தது, இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் அதை முழுமையாக பயன்படுத்த முடியாமல் போனது என்பது ஒரு காரணத்தால் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. அதிக யோசனை. எதை செய்தாலும் ஏதேனும் ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வந்தாலும் அதிகமாக நீங்கள் யோசித்து அந்த ஒரு வாய்ப்புகளை கூட உங்களுடைய கையை விட்டு நீங்கள் நழுவ விடுகிறீர்கள். அதுதான் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக யோசிப்பதை விட அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை கொஞ்சம் நீங்கள் ஆழமாக யோசித்து பார்த்தால் இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். நீங்கள் ஒரு முடிவை எடுக்கும் முன் 10 முறை யோசிப்பீர்கள். அந்த நேரத்தில் அந்த வாய்ப்புகள் உங்களுடைய கைகளில் இருந்து வழுக்கி கூட போயிருக்கலாம். இது சரியா தவறா என்று சந்தேகப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையவே முன்னேறி விடுகிறது. நீங்கள் செய்த ஒரு தவறுகள் கூட இருக்கிறது. அது சிறியது என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். அதனுடைய விளைவு பெரியதாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த ஒருவரை நீங்கள் தவறாக நம்பியதாக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல வாய்ப்பை கூட நீங்கள் தவற விட்டுட்டு இன்னும் பெரிய வாய்ப்புகள் வரும் என்று நீங்கள் காத்து கொண்டும் இருக்கலாம். இதுதான் இப்பொழுது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கூட வரவழைத்து கொண்டும் இருக்கும். அந்த ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு சங்கடகரமான நிலைமைகளை உருவாக்கி கொடுத்திருக்கும். இதன் பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலும் பயம் என்பது கலந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இனிமேல் அந்த பயம், பதற்றம் எதுவும் தேவைப்படாது. இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மென்மேலும் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நண்பர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளும் உங்களை இதுவரைக்கும் பாதித்தது. காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் நேர்மையாகவே பேசக்கூடிய ஒரு நபர்கள். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நண்பர்கள் உங்களிடம் அதிக அளவுக்கு இருக்க மாட்டார்கள். பாதியிலே உங்களை விட்டு சென்று விடுவார்கள். காரணங்கள் கேட்டாலும் சொல்ல மாட்டார்கள். அதற்கு காரணம் உங்களுடைய நேர்மை தான். எனவே இதனையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் எல்லாரும் அந்த நேர்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. சிலர் அதை தவறாக புரிந்து கொண்டு உங்களை விட்டு விலகி விட்டார்கள். அதனாலேயே நான் தவறாக பேசிவிட்டேனா என்ற எண்ணங்கள் உங்களை வாட்டி எடுத்தது. உங்களை பற்றி தவறாக பேசக்கூடிய நபர்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்பட்ட நபர்களாக இருக்கலாம். உங்களுடைய அமைதியை பலவீனம் என்று நினைத்தவர்களாகவும் அவர்கள் நிச்சயமாகவே இருப்பார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் உங்களுடைய உயரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நபர்களாகவே நிச்சயமாகவே மாறியிருக்கலாம். பணம் ஏன் உங்களுக்கு அதிகமாக செலவாகிறது என்று தெரியுமா? நீங்கள் உங்களுக்காக மட்டும் செலவிடுவது கிடையாது. குடும்பத்திற்காகவும் நண்பர்களுக்காகவும் தேவையில்லாத ஒரு விஷயங்களுக்காகவும் கூட நீங்கள் செலவழித்த ஒரு நபர்களாகவும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். இது தேவையா என்று கேட்காமல் மனதுக்கு வந்த
வந்ததை செய்ததால் பணம் தங்காமல் கூட போயிருக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு பணத்தை எப்படி அதிகமாக இன்னும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பதை பற்றி மட்டும்தான் நீங்கள் யோசிக்க வேண்டும். இருக்கக்கூடிய பணமானது இருக்கட்டும், அதை வைத்து ஒரு தொழிலோ இல்லது ஏதாவது ஒரு வேலைகளோ செய்து வாழ்க்கைக்குள்ள இன்னும் அதிக பணத்தை சேமித்து இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் பிரச்சனைகளும் எப்படி தீர்ப்பது என்பதை பற்றி நீங்கள் யோசியுங்கள். அதற்கான சில முடிவுகளும் உங்களுக்கு நல்லதாகவே கிடைக்கும். வேலை இடத்தில் போட்டி அதிகமாக மாறியது. காரணங்கள் உடைய திறமை. நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை மற்றவர்கள் கவனித்தார்கள். அதனாலேயே தான் சிலர் உங்களை போட்டியாகவே பார்க்க ஆரம்பித்தார்கள். அது ஒரு சவாலாகத்தான் இருக்கும். ஆனால் அது உங்களுடைய திறமையை நிரூபிக்க ஒரு வாய்ப்புகளையும் தேடி கொடுக்கும். எனவே நீங்கள் இனிமேல் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் இனிமேல் நன்மைகளை மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அது தேடி கொடுக்குதா இல்லையா என்பதையும் மட்டும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது கவனமாகவே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம இனிமேல் தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது முக்கியமான ஒரு திருப்பங்கள் நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. இந்த ஒரு நேரத்திற்கு பிறகு உங்களுடைய மனதில் இருந்த கவலைகள் மெதுவாகவே குறைய ஆரம்பிக்கும். மனதிற்குள் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் இனிமேல் உங்களுக்கு சாதகமாகவே கிடைத்துவிடும். நீங்கள் தெளிவாக யோசிக்க ஆரம்பித்து எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுத்தால் மட்டுமே தான் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். நல்ல காலங்கள் தொடங்கும் பொழுது அது சத்தமாக வராது, அமைதியாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் நுழையும். அது நல்ல காலங்களாக இருக்கலாம், நல்ல உறவுகளாக இருக்கலாம். தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்காமல் நல்லது மட்டுமே தான் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நுழையக்கூடிய நபர்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து விடுவார்கள். சிறிய நல்ல மாற்றங்கள் இனிமேல் ஆரம்பமாகும். ஒரு நல்ல செய்தி, ஒரு சிறிய வெற்றி, ஒரு எதிர்பாராத உதவி, இவையெல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையவை இனி வரக்கூடிய நாட்களில் முன்னேற்றி கொடுக்கும். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு முக்கியமான நபர் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறார். அவர் உங்களுடைய திறமைகளை அறிந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பை இனிமேல் தேடி கொடுப்பார். அது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது ஒரு தொழில் வாய்ப்பாகவும் இருக்கலாம். அந்த ஒரு உதவி உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாக இனிமேல் உயர்த்தி கொடுக்கும். மகிழ்ச்சியான மாற்றங்கள் எப்படி வரும் என்றால், நீங்கள் உங்களை மாற்றும் போது மட்டுமே தான் ஏற்படும். நீங்கள் தைரியமாக முடிவெடுக்க ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்புகளை தானாகவே கொடுக்க ஆரம்பிக்கும். எனவே இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் ஒற்றுமை என்பது அதிகரிக்கும். நீங்கள் பேச ஆரம்பிப்பீர்கள், அவர்களும் கேட்க ஆரம்பிப்பார்கள். அந்த அளவுக்கு என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். கன்னி ராசிக்காரங்களை நல்ல ஒரு நேரங்கள் எது நெருங்கிவிட்டது. அதை கைப்பற்ற நீங்கள் தயாராகத்தான் இருக்க வேண்டும். நீங்கள் எடுக்கக்கூடிய பண முயற்சிகள், வேலை முயற்சிகள், தொழில் முயற்சிகள் இவை அனைத்தும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தேடி கொடுக்கும். உங்களுக்கு வரக்கூடிய அழகான வாய்ப்புகள் சாதாரணமாகவே இருக்காது. அது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். ஆனால் இந்த முறை தயக்கம் என்பது உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். நீங்கள் தைரியமாக முன்னே செல்லுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நீங்கள் இதுவரை காத்திருந்தீர்கள். இப்பொழுது செயல்பட வேண்டிய ஒரு நேரங்களானது நெருங்கிவிட்டது. இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றப் போகிறது. நீங்கள் அதை உணர்ந்து பயன்படுத்தினால் வெற்றி உங்களுடைய பக்கம் நிச்சயமாகவே கிடைத்துவிடும். அதைப்போல் நல்ல நண்பர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைப்பார்கள். லாபஸ்தான மற்றும் தோழமைக்கான 11ஆம் வீடு சுபத்துவம் அடைவதால் கடந்த காலத்தில் இருந்த துரோக நண்பர்களின் கூட்டுக்கள் என்பது விலகி உங்களுக்கு பக்க பலமாக இருக்கக்கூடிய நல்ல குணமுள்ள நண்பர்கள் இனிமேல் கிடைத்து விடுவார்கள். ஆபத்து காலத்தில் உங்களுக்கு ஓடி வந்து உதவக்கூடிய உன்னதமான நட்புகள் உங்களை தேடி வந்து நன்மைகளை தேடி கொடுப்பார்கள். உங்களுடைய வளர்ச்சிக்கு ஏணியாக இருக்கக்கூடிய மனிதர்களின் சேர்க்கைகள் இனிமேல் உண்டாக்கிவிடும். புதிய நண்பர்களின் மூலம் தொழிலில் பெரிய திருப்பு முனைகளும் நல்ல ஆலோசனைகளும் இனிமேல் கிடைத்துவிடும். உங்களை சரியாக புரிந்து கொண்டு உங்களுடைய சுயமரியாதைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய நல்ல தோழமை உங்களுடைய வாழ்வின் பெரிய ஒரு பலமாகவே இனிமேல் நிச்சயமாகவே கிடைக்கும். அதே போல் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்யோன்யம் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்பொழுது கணவன் மனைவிக்குள் நிச்சயமாகவே இருக்கும். புதிய முயற்சிகள் எது எடுத்தாலும் அது சாதகமாகவே முடிந்துவிடும்.
அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிடிவாத போக்கை குறைத்து கொண்டு நடந்தால் இனிமேல் எல்லாமே நல்லதாகவே மாறும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது பிறந்துவிட்டது. சித்திரையில் பிறந்தவர்களுக்கு மறைமுகமான எதிர்பார்ப்புகள் இப்பொழுது விலக்கும். நண்பர்கள் வழியில் ஆதரவுகள் என்பது கிடைக்கும். உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை அறிந்து நீங்கள் செயல்பட்டால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறார். அவர் உங்களுடைய திறமைகளை அறிந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பை இனிமேல் தேடி கொடுப்பார். அது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது ஒரு தொழில் வாய்ப்பாகவும் இருக்கலாம். அந்த ஒரு உதவி உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாக இனிமேல் உயர்த்தி கொடுக்கும். மகிழ்ச்சியான மாற்றங்கள் எப்படி வரும் என்றால், நீங்கள் உங்களை மாற்றும் போது மட்டுமே தான் ஏற்படும். நீங்கள் தைரியமாக முடிவெடுக்க ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்புகளை தானாகவே கொடுக்க ஆரம்பிக்கும். எனவே இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் ஒற்றுமை என்பது அதிகரிக்கும். நீங்கள் பேச ஆரம்பிப்பீர்கள், அவர்களும் கேட்க ஆரம்பிப்பார்கள். அந்த அளவுக்கு என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். கன்னி ராசிக்காரங்களை நல்ல ஒரு நேரங்கள் எது நெருங்கிவிட்டது. அதை கைப்பற்ற நீங்கள் தயாராகத்தான் இருக்க வேண்டும். நீங்கள் எடுக்கக்கூடிய பண முயற்சிகள், வேலை முயற்சிகள், தொழில் முயற்சிகள் இவை அனைத்தும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தேடி கொடுக்கும். உங்களுக்கு வரக்கூடிய அழகான வாய்ப்புகள் சாதாரணமாகவே இருக்காது. அது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். ஆனால் இந்த முறை தயக்கம் என்பது உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். நீங்கள் தைரியமாக முன்னே செல்லுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நீங்கள் இதுவரை காத்திருந்தீர்கள். இப்பொழுது செயல்பட வேண்டிய ஒரு நேரங்களானது நெருங்கிவிட்டது. இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றப் போகிறது. நீங்கள் அதை உணர்ந்து பயன்படுத்தினால் வெற்றி உங்களுடைய பக்கம் நிச்சயமாகவே கிடைத்துவிடும். அதை போல் நல்ல நண்பர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைப்பார்கள். லாபஸ்தான மற்றும் தோழமைக்கான 11ஆம் வீடு சுபத்துவம் அடைவதால் கடந்த காலத்தில் இருந்த துரோக நண்பர்களின் கூட்டுக்கள் என்பது விலகி உங்களுக்கு பக்க பலமாக இருக்கக்கூடிய நல்ல குணமுள்ள நண்பர்கள் இனிமேல் கிடைத்து விடுவார்கள். ஆபத்து காலத்தில் உங்களுக்கு ஓடி வந்து உதவக்கூடிய உன்னதமான நட்புகள் உங்களை தேடி வந்து நன்மைகளை தேடி கொடுப்பார்கள். உங்களுடைய வளர்ச்சிக்கு ஏணியாக இருக்கக்கூடிய மனிதர்களின் சேர்க்கைகள் இனிமேல் உண்டாக்கிவிடும். புதிய நண்பர்களின் மூலம் தொழிலில் பெரிய திருப்பு முனைகளும் நல்ல ஆலோசனைகளும் இனிமேல் கிடைத்துவிடும். உங்களை சரியாக புரிந்து கொண்டு உங்களுடைய சுயமரியாதைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய நல்ல தோழமை உங்களுடைய வாழ்வின் பெரிய ஒரு பலமாகவே இனிமேல் நிச்சயமாகவே கிடைக்கும். அதே போல் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்யோன்யம் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்பொழுது